அப்படின்னா காட்டு நாயக்கர் நீங்கள் பிள்ளைகளை படிக்கும். சரியா சட்டை போடாது, சரியா அந்த பிள்ளைகளை முதல்ல டை கட்டி ஷூ போட்டு விட்டார் அவரோட சொந்த செலவுல. அப்பதான் எனக்கு பசங்களாம் டை கட்டி, ஆமா டை கட்டி அந்த 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 பாசம் தான் என்னையும் அவரையும் ஒன்னா சேர்ந்தது. ஆமா அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அவரோட ஊர் இது வந்து நம்ம சாரி யூனிஃபார்ம் வரல, நீங்க தான் பண்ணிருக்கீங்க. ஆமா அந்த மாதிரி அவருக்கு அந்த மாதிரி பண்ணிட்டு சொந்த செலவுலையும் பண்ணிக்கிட்டே வருவாரு. அப்போ அதை பார்த்த உடனே தான் போனோட பிளேனில் போயிட்டு வந்தாங்க. அப்போ இந்த தடவை என்ன பண்ணாருன்னா பிளேனில் அந்த அந்த பிள்ளைகள் சொன்னதுக்காண்டி பிளேனில் கூப்பிட்டு வந்தாச்சு. இந்த தடவை பிளேனில் பழைய பிள்ளைகள் வந்து கேட்குது, இப்போ எங்கள் அந்த நாங்களும் கூட தடவை படித்தோம், எங்களையும் கூப்பிட்டு போக வேண்டாமா வந்து கேட்ட உடனே அப்போ 18 வரையும் ப்ரோக்ராம் போட்ட உடனே அவர் என்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த எழுத்தாளர் இந்த மாதிரி பேச்சு வரும்போது என்னை பற்றி மாடல்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, அப்போ நான் எழுத்தாளரையும் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி எனக்கு டிக்கெட்டை போட்டாங்க. அவன் எனக்கு டிக்கெட் போட்டோன்னே மனசே கேட்கல. ஏன்னு கேட்டால் அந்த குழந்தைகள் நம்ம கூட்டிகிட்டு போகிறோம், சும்மா வெறும் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தால் நல்லா இருக்காது. குறிப்பாக எனக்கு என்ன ஆசை அப்படின்னு சொன்னால் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை காட்டணும். நாங்கள் அதை நினச்சோம். ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு வந்து இப்போ பைலட்டெல்லாம் பார்த்துட்டே வந்தோடனே இன்னும் அந்த ஐஏஎஸ் அதிகாரி அப்படின்னு சொன்னால் என்னென்னு தெரியல. அப்போ தான் நான் அவங்கள வந்து சூஸ் பண்ணேன். அப்போ ஐயா வந்து பயங்கரமாக வேலை இருப்பாங்க. அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன், சிப்கார்டு உங்களுக்கு சிப்கார்டு மாதிரி இல்லை, ஒரு கலெக்டர் நம்ம தூத்துக்குள்ள பார்க்குறோம், 37 கலெக்டருக்கு பெரிய கலெக்டர் இது. அது அவங்ககிட்ட சொல்கிறது, ஏன்னா அந்த பிள்ளைகிட்ட அப்படி தான் புரியுது. அப்போ முதல்ல நம்மகிட்ட கலெக்டராக இருந்தது, அது அவங்ககிட்ட சொன்னேன். அப்போ அவங்க கலெக்டராக இருக்கும்போது எனக்கு பிடிச்ச விஷயம் 3 விஷயத்த சொல்கிறேன். உதயச்சந்திரன் ஐயா சொன்னாங்க, கீழடியை மாதிரி ஒரு 7 மடங்கு பெரிய ஒரு அருங்காட்சியம் வருது. அது வந்து நம்ம திருநெல்வேலியில் வருது. அது எங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆதிச்சநல்லூர் சிவகலை கிடப்பிருக்கு. இந்த ஆதிச்சநல்லூர் பிள்ளைங்கள் இங்கே வந்தீங்கன்னா அந்த ஆதிச்சநல்லூர் அந்த அருங்காட்சியம் அமைவதற்கு காரணகர்த்தா ஐயா. ஏன்னு கேட்டால் அந்த இடம் வந்து எனக்கே பெரிய அவங்க அங்கேருந்து வந்த பிறகு இன்னும் நாங்கள் வந்து அதை நிறைய கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள் எங்களுக்கு நடக்காமல் இருக்குது. அப்போ தான் நான் அதை அவங்களை வந்து பார்த்தா, நீங்கள் முதலே இவங்களை சந்திச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் ஐஏஎஸ் ஆகணும்னு சொல்லியிருப்பீங்க. ஏன்னா ஐஏஎஸ் அப்படிங்கிறது இருக்க போய் தான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாங்க. பட் இன்றைக்கி வந்து இது என்ன விஷயம் அப்படின்னா, நாங்கள் ஒரு இன்விடேஷன் அடித்து முதல்ல இதை வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கும்போது தூத்துக்குடி கலெக்டர் கையில் கிடச்சிது. தூத்துக்குடி கலெக்டர் உடனே எனக்கு கூப்பிட்டு, அப்போ நீங்கள் இங்கேருந்து போகிறீங்க ரொம்ப ஆமா அப்படின்னு சொல்லி உடனே நாங்க நேற்று போய் தான் பார்த்தோம். இன்னைக்கு காலையில வெளியில வந்துட்டாங்க. சரி சரி ஆமா இது என்ன எங்களுக்கு சந்தோஷம், வெளியில வந்துட்டாங்க. இதுல வந்துச்சு, நியூஸ்ல வந்துச்சு, வெளியில காலையில வந்துட்டாங்க. அப்ப அதுக்கும் காரணம் நீங்க தான். ஏன்னா நீங்க உங்களை போட்ட உடனே எங்களுக்கு ஒரு சந்தோஷமா, ஏன்னா முதல்ல அவங்க வழியனுப்ப வந்த உடனே நிறைய டிஓசிஓ எல்லாரும் வந்துட்டாங்க. அப்ப இந்த நிகழ்ச்சி ஒரு பெரிய நிகழ்ச்சியா மாறி இளம்பகத்து வந்து மாணவர்களோட வந்து லைப்ரரிலாம் மாணவர் படிப்புக்கு ரொம்ப உடனே சொன்ன உடனே வந்தாங்க. அது மொத்தத்தில் என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் எங்களுக்கு கொடுத்த இந்த சப்போர்ட்டு பெரிய நிகழ்ச்சி ஆகிட்டு. வேறு இன்னொரு விஷயம் என்னென்னா, எங்களுக்கு பெருமை என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மதிய சாப்பாடு அப்படிங்கிற விஷயம் வந்து பிள்ளைகளுக்கு வந்து எங்கள் கிராமத்து பிள்ளைகளுக்கு வந்து நீங்கள் ஒரு நல்ல சாப்பாடு, அதோடு மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைகள் வந்து மனசு அது இந்த இடத்துல இந்த டேபிளில் நாங்கள் உட்கார மாதிரி சொன்னோம், இந்த இடத்துல வந்து ஐயா உட்காரவாங்க, 37 கலெக்டர் சாப்பிட்றது தான் வந்து வச்சிருந்தேன். அவர் அதுக்கப்புறம் ஒருத்தர் பிடிச்சிட்டாரு நம்மளை. அது 37 கலெக்டர் உட்கார்ந்த இடம், நீங்கள் எல்லாம் உட்காந்துருக்கீங்க. இது பிற்காலத்தில் இதெல்லாம் நீங்கள் ஒரு மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஐயா வந்து இன்னும் இந்த பக்கம் வந்தாலும் கூட இன்னும் இந்த நம்ம தாமிரவர்ணி ஆதிச்சநல்லூர் மேலே இன்னும் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. இப்போ நம்ம ஏற்கனவே அவங்க 2 பேருக்குமே ஒரு கோரிக்கை, அந்த சிப்காட் கோரிக்கை இருக்கு பார்த்தீங்களா, தாமிரவர்ணியில் சாக்கடை கலக்காது அந்த அவங்க 2 பேரும் இப்போ உங்களை பார்க்க வந்த காரணமே அது. எப்படியாவது ஐயா திரும்பவரோட சொல்லி எப்படியாவது அந்த கழிவு தண்ணீரை போட்டு கங்கை கொண்ட சிப்காட்டில் எடுத்து விட்டோம் அப்படின்னா, ஏன்னா அதுக்கு நான் அதாவது அடிக்கல் போட்டாச்சு. அதாவது எப்படின்னா, இந்த டிஃப்யூசல் மூலமாக வந்து டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சுத்திகரிக்கப்பட்ட நீரை வந்து கங்கை கொண்டு கொண்டு போயிடும். 10 மில்லியன் லிட்டர் பெர் டே சுத்திகரிக்கப்பட்ட கழிவு தண்ணீர் ஃப்ரம் ராமாயண்பட்டி எஸ்டிபிலேருந்து கங்கை கொண்டு போயிடும். நம்மளோட தூத்துக்குடி எஸ்டிபிலேருந்து 10 எம்எல்டி வந்து அள்ளிக்குளம் போயிடும். ஆமாம், நம்ம அது போன வாரம் வந்து 2 வருஷத்தில் அது வந்து நிறைவடைஞ்சிடும். அதனால் இந்த மாதிரி இந்த நிகழ்ச்சி வந்து அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா, மாநிலத்தில் வரும்போது என்னுடைய தாவரவர்ணி நாவலை குழந்தைகளை வச்சு வெளியிட்டு வந்தேன். ஓகே ஓகே ஆமாம், அதாவது அந்த அட்டப்படத்தை வந்து அங்கே வச்சு வெளியிட்டு வந்தேன். அது நதியோட இது பெருமை இன்னைக்கு அந்த புத்தகம் அச்சடிச்சு வந்து உங்கள் கையில் கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். அதை அச்சடிச்சு வரல, அது கொஞ்சம் வேலைக்கு பணியில் இருக்குது. ஆமாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களை முன்னெடுத்து நாங்கள் அப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அது தொடர்ந்து எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இவங்க என்னதுன்னா,
நீசவன் தொலைக்காட்சி கூட்டு போகணும்னு சொன்னாங்க. குட்டி பிள்ளைகளை அவர் நான் முதல்ல எங்க பார்த்து தெரியுமா, சலூன் கிடையாது சென்னையில சலூன்ல முடி வெட்டும் போது நீங்களா நானான்னு அறிவிச்சு போனோம். சரி இல்லை ஏற்கனவே நீங்கள் கிட்ட சொல்லியிருக்கீங்க தமிழ்நாட்டி. அவர் இன்னொரு விஷயம், எனக்கு சிஎம் அவார்டு வாங்கும்போது அவர் தான் போஸ்ட் பண்ணாங்க. சூப்பர். அவர் எனக்கு முதல்ல தமிழகத்தில் விருது வாங்கும்போது வாய்ஸ் நல்ல நல்ல கண்டிப்பாக வாய்ஸ். அதே மாதிரி இன்னொரு விஷயம், தம்பி வளர்த்து விட்டீங்க இன்னைக்கு. நான் வளர்த்துட்டீங்க இல்லை அந்த குறும்படம் அந்த மாதிரி விஷயங்கள்ல இன்னைக்கு அவர் வந்து வைவா முடிச்சு டாக்டர் ஆகி சூப்பர். ஆமாம் பெரிய குழந்தையா அவரும் கிட்ட வந்துட்டார். அது இந்த மாதிரி வாய்ப்புல எல்லாத்தையும் நம்ம சந்திக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. உங்களுடைய ஸ்டாஃப் அப்புறம் 3 நாள் பம்பரமாக சுற்றிட்டாங்க. நான் சத்த கட்டாமல் இருந்தாலும் எப்போ வரீங்க அப்படின்னு சொல்லி அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த சென்னை அப்படிங்கும்போது எங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு 3 வருட பழக்கம், அந்த 3 வருட பழக்கம் தொடருது அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதனால மாணவர்கள்லாம் ஐயாவுக்கு வந்து நல்ல நன்றி தெரிவிக்கிறோமா, நல்ல ஒரு கைத்தட்டு